போன் வந்துச்சு பாரு. ரிலாக்ஸ் தனு, இட்ஸ் ஜஸ்ட் an SMS. அவங்க எப்பதான் ஃபோன் பண்ணுவாங்க? ஈவினிங்கே ஃபோன் பண்றேன்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் ஃபோன் வரல. இது பாரு அலியா, நீயே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன விஷயம்னு உடனே கேளு. அலியா, உங்க அப்பா கேட்டப்பவே நீ டீலுக்கு ஒத்துட்டு இருந்திருக்கணும். இப்ப கூட உனக்கு குறைஞ்சு போல உடனே ஃபோன் பண்ணு. அலியா, நீ அப்படி என்னதான் யோசிச்சுட்டு இருக்க? பேஷன்ஸ் தனு, பேஷன்ஸ். ஐ மீன் ஃபோன் பண்றேன்னு சொன்னவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். யூ ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஓ, நீயும் உன்னோட ராஜனாவும் பேஷன்ஸ் சொல்லிட்டு என்ன பேஷண்ட் ஆக போறீங்க? அலியா, நாம இந்த டீல பத்தி ராஜனா கிட்ட பேசலாமா? Don't even think about it. அண்ணா கிட்ட சொன்னா கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. அப்படியே இருக்கட்டும். நாம இப்படி ஒரு டீல் பேசியிருக்கோம்னு அவருக்கு தெரிய வந்துச்சுன்னா அவர் தப்பா நினைக்க மாட்டாரா? அவருக்கு தெரிஞ்சாதானே தப்பா நினைக்கிறதுக்கு. அதனால தான் உன்கிட்ட சொல்றேன், எந்த காரணத்தை கொண்டும் அவருக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது. ஓகே? அந்த லேடியோட போன் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. சரிக்கா, அப்ப நான் கிளம்புறேன். ஒருவேளை அலியா கிட்ட நீ ஏதாவது பேசலனா ப்ளீஸ் எனக்கு அதை உடனே சொல்லு. சரி, நான் எதுவா இருந்தாலும் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். இல்ல போன்ல எல்லாம் வேண்டாம். எனக்கு யார் ஃபோன் பண்றாங்க, நான் யார்கிட்ட பேசுறேன்னு அம்மா இப்ப பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால எதுவா இருந்தாலும் நீ எனக்கு மெசேஜ் பண்ணிடு. சரி. எனக்கு இனிமே ஃபோனும் பண்ணக்கூடாது, மெசேஜும் பண்ணக்கூடாது. ஏன்னா 24 மணி நேரமும் இந்து என் கூடவே தான் இருப்பா. உனக்கு அந்த ரோஹித் மாதிரியே எனக்கு என் இந்து தான் அசிஸ்டண்டா இருக்கா. எழுதி வச்சதுல வேற என்னெல்லாம் மறந்தேன்னு தெரியல. நான் மார்க்கெட்டுக்கு போகணும்னு சொன்னா மட்டும் இந்த அம்மு வரவே மாட்டேங்கிறா. பாட்டி, நான் உங்களுக்கும் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? பேசாம இந்து பாட்டியையும் நம்ம பிளான்ல சேர்த்துக்கலாம். அதோட பிரச்சனை சால்வ் ஆயிடும். அம்மோ, இந்த விஷயத்துல அதிக பேரை சேர்த்துக்கிட்டோம்னா விஷயம் வெளியில தெரிஞ்சிடும். அதனால தான் நம்ம ரகசியமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ என்னடானா ஐடியா கொடுக்கறதோட நிறுத்திக்கோ. இப்படி ஸ்டூபிட் சஜஷன்லாம் கொடுக்காத. என்ன பிரக்யா, அவளை போய் நீ திட்டலாமா? நம்ம பிளானோட மாஸ்டர் மைண்டே அவதானே. அந்த மரியாதைக்காவது கொஞ்சம் அன்பா சொல்லலாம்ல. ஓகே மிஸ் மாஸ்டர் மைண்ட், நான் அன்பாவே சொல்றேன். சீக்கிரமா வீட்டுக்கு போறீங்களா? அம்மா உங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க. இவ்வளவு பொருளையும் வாங்குறதுக்கு நான் மட்டும் தனியா வர வேண்டியிருக்கு. எனக்கு ஞாபகம் இருக்காதுன்னு தான் நான் லிஸ்டையே எழுதி வச்சுக்கிட்டேன். அப்படி எழுதி வச்சிருந்தோம் எந்த பொருள் விட்டு போச்சுன்னு எனக்கே தெரியலையே. ஷோ கடவுளே, கத்திரிக்காயை வாங்கல. அக்கா, ரெண்டாவது வாட்டி எதுக்கு ஹக் பண்ண? அது அம்மாவுக்காக. ரொம்ப நாள் ஆச்சா அவங்களை இந்த மாதிரி கட்டி பிடிக்கணும்னு தோணுச்சு. ஜாக்கிரதையா இருக்கா? பாய். இதான் உனக்கு அவசரமான வேலையா? என் கூட மார்க்கெட்டுக்கு வராம இங்க நிக்கிற? யார் அவங்க? யாருமா? கார் அவ்வளவு தூரம் போயும் டாடா காட்டிட்டு நின்னியே அவங்க. அம்மா, அது நீ யாருன்னு பாக்கலையாமா? அவங்கள நான் பாத்துருந்தா உன்னை ஏண்டி கேட்க போறேன்? அம்மா, அது யாருன்னு நீ பாத்திருந்தாலும் அவங்க யாருன்னு உனக்கு தெரியாது. இங்க பாரு, நீ சுத்தி வளைச்சு பேசாம அவங்க யாருன்னு நேரடியா எனக்கு புரியும்படியா சொல்லு. அம்மா, நீ சாதாரணமா கேட்டாலே நான் மறந்துடுவேன். இப்படி சத்தம் போட்டு கேட்டா நான் சுத்தமா மறந்துடுவேன். குறைஞ்சனா பாரு, உனக்கு விளையாடுறதுக்கு நான் தான் கிடைச்சேனா? எதை கேட்டாலும் நேரடியா பதில் சொல்ல மாட்டா. சுத்தி வளைச்சு எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பேன். வா, இதை யாரு தூக்கிப்பாங்க? ஏற்கனவே வெயில் அதிகமா இருக்கு, நீ வேற ஏமா சூடா இருக்க? முதல்ல இந்த பேக் எல்லாம் கொடு. அங்க பாத்தியா ஐஸ்கிரீம்? என் செல்ல அம்மாக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கட்டுமா? உனக்கு இந்த ஐஸ் வைக்கிற வேலை வேண்டாம். என்னம்மா சாங் கம்போஸ் பண்ணிருக்கடா அபி? நான் இப்பவே சொல்றேன், நீ வேணா எழுதி வச்சுக்கோ. இந்த சாங் மட்டும் ஹிட் ஆகலனா நான் என் பேரையே மாத்திக்கிறேன் சொல்லிட்டேன். வாட்ஸ் தி பாயிண்ட்? அந்த கிரெடிட் எனக்கு கிடைக்க போறது இல்ல. ஏன்னா அந்த சாங் உன்னோட மியூசிக் கம்பெனில வேற சிங்கர் மூலமா லான்ச் ஆக போகுது. என்ன சொல்ற? ஆனா அபி, அந்த இன்னொரு சாங் கூட சூப்பரா இருக்குடா. அதுல என்னடா நல்லா இருக்கு? சும்மா சொல்லாத. அந்த சாங்கை நான் வேணும்னே மட்டமா கம்போஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா அது பிரக்யாக்கு போகுது. நான் என்ன பாடணும், எங்க பாடணுங்கிறத அவ டிசைட் பண்ணலாம். ஆனா நான் நல்லா பாடணுமா மட்டமா பாடணுமாங்கிறத நான் தான் டிசைட் பண்ணணும். அந்த சாங் லான்ச் ஆகும்போது மேடம் பயங்கர லாஸ்ல இருப்பாங்க. அந்த லாஸை நான் அவன் முகத்துல பார்க்க. இது நல்லா இருக்கும், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு. இப்போ ஏன் டர்ன். ஏய் சீட்டோ, என்ன பண்ற? நான் ஒண்ணும் பண்ணலையே. இல்ல இப்போ ஏன் டர்ன். ஓகே, சரி, ஓகே. நான் தான் விளையாடுவேன். ஓகே, இதோ மேல போ, மேல போ. ஓகே, மேல போ, ஸ்க்ரோல் பண்ணு. சூப்பர்.
ஃபனி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் ரோஹித் எனக்கு கேம் விளையாட சொல்லி கொடுத்தாரு. அவன் உனக்கு கேம் ஆட கத்து தரானா இல்ல உன்னை வச்சு கேம் ஆடுறானா? நீ எப்பதான் தெரிஞ்சுக்க போற? அவன் உன்னை வச்சு என் சீக்ரெட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க பாக்குறான். அண்ட் நெக்ஸ்ட் டைம் நான் உன்னை எதிரி டீமோட பார்த்தேன்னா உன்னை ஜாபை விட்டு தூக்கிடுவேன், ரைட்? சாரி சார். ஹலோ ஹலோ, how are you? ஃபைன் சார். உனக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா? கேம் ஆட வந்திருக்க? எங்க உன்னோட பாஸ்? அக்கா அவங்க வெளியே போயிருக்காங்களே. ஓ அப்படியா சார்? அதான் நீங்க உங்க வேலையை பாக்குறீங்களா? சைலண்டா கேம் ஆடிட்டு இருக்கீங்க. இதான் உன்னோட டியூட்டியா? இல்ல அக்கா வீட்ல இல்லையா, அதான் டைம் பாஸ் பண்ணலான்னு. உங்க அக்கா சொன்னாங்களா? அவ என்ன சொல்றாளோ நீங்க அதை செய்வேலா? அக்கா என்ன சொல்றாங்களோ அதை நான் செய்வேன். அக்கா என்ன சொல்றாங்களோ அதை நான் செய்வேன். ஏய் கவிதா, இந்த டைலாக் கேட்ட மாதிரி இல்ல? அபி இவன் டைலாக்கே மாத்திட்டான். ஆக்சுவலி இந்த டைலாக் என்னன்னு தெரியுமா? நான் சொல்றதுதான் செய்வேன், செய்யறதுதான் சொல்வேன். நம்ம தலைவர் பட டைலாக் அதையே மாத்திருக்கான் பாரு. அப்படியா? படத்து டைலாக மாத்தி சொந்த டைலாகா சொல்றியா? என்னடா முழிக்கிற? ஓடி போடி, இல்லனா உன்னை இதாலேயே இந்த கார்ட்டூன் கேரக்டர் எங்க பிடிச்சான்னு தெரியல. என்ன கவிதா, எந்த கேம் விளையாடுனீங்க? சாரி சார், நான் கிளம்புறேன். யூ சரி இதெல்லாம் விட நான் சொல்றதை கேளு. எதுக்காக சின்ன விஷயத்துக்குலாம் டென்ஷன் ஆகி உன் மூட கெடுத்துக்கணும்? அதுவும் இவனை பார்த்தா எவ்வளவு சூப்பரான ஒரு சாங்கை கம்போஸ் பண்ணிருக்க. அது கண்டிப்பா ஹிட் ஆகும் பாரு. அதுக்கு நம்ம பார்ட்டி வைக்க வேணாமா? குட் ஐடியா. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு. சரி வா, நாம ரெண்டு பேரும் போய் செலிப்ரேட் பண்ணலாம். அபி பார்ட்டின்னு சொன்னா போதும், இந்த பொண்ணுங்க எங்க இருந்து வருவாங்கன்னு தெரியாது. வாவ், என்னண்ணா இன்னைக்கு படு ஸ்மார்ட்டா இருக்க? எனி ஸ்பெஷல் அகேஷன்? ஸ்கிராச்சிங். என்ன விஷயம் அபி? நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க? பிரக்யா அந்த வீட்டை விட்டு போயிட்டால என்ன? இல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. ஆக்சுவலி அபி இப்பதான் ஒரு ஸ்கிராச் மியூசிக் ரெடி பண்ணிருக்கான். அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக நாங்க ரெண்டு பேரும் பார்ட்டிக்கு போலான்னு இருக்கோம். வாவ் அபி, எனக்கு உன்னோட மியூசிக்க கேட்கணும் போல இருக்கு. ப்ளீஸ் தனு இப்போ வேண்டாம், நான் இப்போ இவனோட வெளியே போயிட்டு. ப்ளீஸ் அபி, எனக்கு கேட்டே ஆகணும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி கேளு. ஸ்கிராச் மியூசிக் கேட்டியா? ஓ அபி, எனக்கு போட்டு காட்டு ப்ளீஸ். என்ன பாக்குற? எடுத்து சாப்பிடு. நான் சாப்பிடுவா? ஏன் சாப்பிட்டா என்ன? சாப்பிடு. இல்ல வேண்டாங்க, நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஏன்னா நான் இன்னைக்கு விரதம் இருக்கேன். என்ன சொன்ன? விரதம் இருக்கியா? ஆ, என்ன ஆச்சரியமா இருக்கு. தண்ணி இல்லாம மீனால இருக்க முடியாது, சாப்பாடு இல்லாம உன்னால இருக்க முடியாது. இம்பாசிபிள். இல்ல இல்ல சத்தியமா, கடவுள் மேல சத்தியமா நான் இன்னைக்கு விரதம் இருக்கேங்க. அது நான் கீதா அம்மாவை பார்க்க போயிருந்தேங்க. அவங்க சொல்லிதான் விரதம் இருக்கேன். ஆமா, அந்த கீதாம்மா யாரு? என்னங்க எதுக்கு சிரிக்கிறீங்க? அப்புறம் கீதாம்மாக்கு கோவம் வந்துரும். அவங்க ஒரு டாரட் கார்டு ரீடர். ஆனா சாட்சாத் அந்த அம்மனோட அவதாரம். அவங்கதான் என்கிட்ட, மைத்திலி இங்க பாரு, இன்னைக்கு நீ விரதம் இருந்தேன்னா நீ என்னெல்லாம் நினைக்கிறியோ அதெல்லாம் நடக்கும்னு சொன்னாங்க. என்ன மாதிரியே நீங்களும் விரதம் இருங்க. உன்னோட அந்த கீதாம்மா இருக்காங்களே, அவங்க உன் தேவைக்கு இல்ல அவங்க தேவைக்காக தான் அப்படி சொல்லியிருக்காங்க. உன்னை முட்டாளாக்கி இருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்த? 3000 ரூபாய். யோசிச்சு பாரு. அவங்களோட தேவைக்கு அவங்க உன்னை நம்பி இருக்காங்க. உன் தேவை எப்படி பூர்த்தி செய்வாங்க? இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. விரதம் இருக்கிறதுனால எல்லா ஆசைகளும் நிறைவேறிடும்னா இந்த உலகத்துல ஏழைங்க தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க பாதி வேலை பட்னியா தான் இருக்காங்க. அப்படின்னா அவங்க ஆசைகளை கடவுள் நிறைவேற்றி வைக்கணும்ல. என்னங்க அது ஒருவேளை இவர் சொன்னது உண்மையா இருக்குமோ? அப்படின்னா நான் எதுக்கு விரதம் இருக்கணும்? இத சாப்பிடலாமே. வேணாம் வேணாம், நான் சாப்பிட மாட்டேன். இது தப்பு. எனக்கு சமோசா நிச்சயம் கிடைக்கும். ஐயோ வளர்றேனே, என் விரதத்துக்கு கண்டிப்பா பலன் கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் யாருன்னு அந்த ஆலியாக்கும் தனக்கும் காட்டுறேன். ஃபோன் பண்ணுமா? சாயந்தரம் ஃபோன் பண்றேன்னு சொன்னேன் இல்ல? இப்ப அதுக்காக நல்ல நேரம் பாப்பியா என்ன? அப்படியெல்லாம் இல்ல, நான் பண்றேன் பாட்டி. சீக்கிரம் பண்ணு. ஏன் இன்னும் ஃபோன் வரல? அலியா அலியா அலியா, ஃபோன் வந்துருச்சு. என்ன? ஃபோன் ஃபோன் ஃபோன். ஹலோ, என்ன ஆச்சு ஆலியா மேடம்? முடிவு எடுத்துட்டீங்களா? நான் ரொம்ப நேரமா நீங்க சொன்னதை யோசிச்சேன். அண்ட் ஃபைனலி நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா, உங்க டீல் எனக்கு சம்மதம். ஆனா அதுல ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? என்னோட கண்டிஷன் என்னன்னா, இந்த மொத்த டீல்ல என்னோட பேர் எங்கேயும் வரக்கூடாது. ஐ மீன், நாளை பின்ன இந்த விஷயம் வெளியில வரும்போது என்னோட பேர் வெளியில வராம பாத்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அத நினைச்சு நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். அப்புறம்
நேத்து பேசும்போது நீங்க அட்வான்ஸ பத்தி சொன்னீங்க இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி எனக்கு அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்க ஜென்யூனுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அட்வான்ஸ் தானே வேணும். நீங்க கேட்ட அட்வான்ஸ் உங்களை வந்து சேர்ந்துடும். நீங்கள் சொல்லும் இடத்தில் எங்க ஆளுங்க வந்து உங்களிடம் பணம் கொடுப்பாங்க. ஓகே, பெர்ஃபெக்ட். நீங்க உங்க ஆளுங்க கிட்ட சொல்லிடுங்க. நானும் இல்ல எங்க சைடு ஆளுங்களோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி எங்க எந்த இடத்துல மீட் பண்ணிக்கலாங்கிறத டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அப்படியே செய்யலாம். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, ரெஸ்ட் எடுங்க. என்ன பாட்டி, பாதி வேலை முடிஞ்சிருச்சு. நாம நினைச்ச மாதிரி அந்த ஆலியா நம்ம விரிச்ச வலையில வந்து மாட்டிக்க போறா. எனக்கு முதல்லயே தெரியும். பணத்துக்காக பேராசைப்பட்டு அவ என்ன வேணாலும் செய்வா. இனிமேதான் நீ ரொம்ப உஷாரா இருக்கணும். இந்த தடவை எந்த தப்பு நடந்துடவே கூடாது. இல்ல பாட்டி, அந்த மாதிரி எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். சபாஷ். இப்போ வேலையை ஆலியாக்கு அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் அனுப்பணும். நான் போய் அதுக்கு ஏற்பாடு பண்றேன். சரி சரி, சீக்கிரம் போ. தேங்க் காட், டீல் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. நமக்கு 10 கோடி ரூபாய் கிடைக்க போகுது. ஏய், காம் டவுன். அவ்வளோ ஈஸியா 10 கோடி நமக்கு கிடைச்சிடாது. அதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது அந்த ஸ்கிராட்ச் சீரீஸ் எடுக்கணும். அவங்க கிட்ட இருந்து 2 lakhs அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்கணும். we have lot to do. நீ ஒரு வேலை பண்ண தரணும். நீ போய் அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் 2 lakhs வாங்கிடு. நான் எப்படியாவது போய் அண்ணாவோட ஸ்கிராட்ச் சீரீஸ் எடுக்கிறேன். ஓகே ஆலியா, ஒன்னு பண்ணலாமா? நான் போய் ஸ்கிராட்ச் மியூசிக்கை கொண்டு வரேன். நீ போய் பணத்தை வாங்கிட்டு வந்துரு. ஓகே ஃபைன், இஃப் தட்ஸ் வாட் யூ வாண்ட். ஆனா இந்த தடவை தப்பு நடக்காம பாத்துக்க. போன தடவையும் தப்பு என்னோடது இல்ல. ஓ காட், போன தடவை மாதிரி இந்த தடவையும் பிரக்யா கிட்ட மாட்டிக்கிட்டேனா? ஐயோ, அவ அடிய தாங்குற சக்தி எனக்கு இல்ல. ஆலியா, நான் யோசிச்சு பார்த்தேன். நீ சொன்னதா கரெக்டா இருக்கும். நீ ஸ்கிராட்ச் மியூசிக்கை பார்த்துக்கோ, நான் போய் பணம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே, whatever. பிரக்யாவுக்கு தெரியாம இதை எங்க விக்கிறது? ஓ, நீயா? நான் யாரோன்னு நினைச்சேன். நீ யாரை எதிர்பார்த்த? நத்திங், வா. அண்ணா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். உன்னோட அந்த ஸ்கிராட்ச் சீரீஸ் எப்போ கொடுக்க போற? எனக்கு லேப்ல இருந்து ஃபோன் வந்தது. ஆக்சுவலி மியூசிக் ஆல்ரெடி ரெடியா இருக்கு. நான் ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் லேபுக்கு அனுப்பிச்சிருவேன். ஓ ஃபேண்டாஸ்டிக். நானும் அந்த பக்கமா தானே போயிட்டு இருக்கேன். நீ எதுக்கு தேவையில்லாம அலைஞ்சிக்கிட்டு? நான் அந்த பக்கம் தானே போறேன், அப்படியே கொடுத்துடுறேன். ஒரே வேலைக்கு எதுக்கு 2 பேர் போய்கிட்டு? நான் கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டேன்னா அவங்களும் வேலையை ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? இப்ப நான் அந்த பக்கம் போலனா கூட பரவாயில்ல, நீ கொண்டு போய் கொடுக்கலாம். நான் தான் அந்த பக்கம் போறேன்ல, எதுக்கு நீ வேற அலைஞ்சிக்கிட்டு? பெர்ஃபெக்ட், சவுண்ட்ஸ் கிரேட். அப்போ நீ இதை ஆஃபீஸ் எடுத்துட்டு போயிடு. எனிவேஸ், எனக்கு ஆஃபீஸ் போற மூட் இன்னைக்கு கொஞ்சம் கூட இல்லை. ஆல்ரைட், நீ ரெஸ்ட் எடு. I'll see you tomorrow. Bye. என்னம்மா அவசரம்? இந்த மியூசிக் லேபுக்கு போறதுக்கு முன்னாடி இத நான் கேட்டாகணும். நான் ஒரு தடவை கேட்டு பார்த்தா தானே இது வர்த்தா இல்லையான்னு தெரியும். தேங்க்யூ. How dare you? என்னோட மியூசிக்கை ஜட்ஜ் பண்ற அளவுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? உனக்கு மியூசிக்கை பத்தி தெரிஞ்சாதானே அது நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லு. Not bad. இப்போ இந்த சிடி எடுத்துட்டு போலாம். இங்க பாரு, இது என்னோட ப்ராப்பர்ட்டி. சோ ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஓகே? ஹலோ மேடம், ஒன் செக். என்ன இதெல்லாம்? மியூசிக்கோட ஏபிசிடி கூட உனக்கு தெரியாது. ஆனா பிஹேவ் பண்றத பார்த்தா மைக்கேல் ஜாக்சனோட தங்கச்சி மாதிரி பில்டப் கொடுக்குற.
சாங் எப்படி கம்போஸ் பண்ணணும் உனக்கு தெரியுமா? அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா? அட் டைம்ஸ் ஒரு சில மாசம் எடுக்கும். ஆனா நீ ஜஸ்ட் ஒரு 4 லைன் கேட்டு அது நல்லா இருக்கா இல்லையான்னு டிசைட் பண்ணுவியா? சரி, எனக்கு மியூசிக் நாலேஜ் இல்ல, நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு பிசினஸ் நாலேஜ் இருக்கு. அதனால எந்த பாட்டு எனக்கு லாபம் கொடுக்கும், எது லாபம் கொடுக்காதுன்னு எனக்கு தெரியும். மறந்துட்டீங்களா? உங்க மியூசிக்கும் என்னோட ப்ராப்பர்ட்டி தான். அதனால உங்க பாட்டை நானே கேட்டு ஜட்ஜ் பண்ணுவேனா இல்ல எக்ஸ்பர்ட் கிட்ட கொடுப்பேனான்னு நான் தான் டிசைட் பண்ணணும், நீங்க பண்ணக்கூடாது. ஐ எம் சாரி. எனக்கு உங்க திறமை மேல எந்த சந்தேகமும் இல்ல. உங்க பாட்டை முதல்ல கேட்கணுங்கிற நப்பாசை தான். உங்களுக்கு உங்க கெரியர் எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும். அதுக்கு எந்த களங்கமும் வராம நான் பாத்துக்குவேன். என்ன பிரிஞ்ச உங்க மனசு படுற வலியும் வேதனையும் எனக்கு தெரியும். அதுக்கு ஆறுதலா இருக்கிற இசையை உங்ககிட்ட இருந்து நான் பிரிக்க மாட்டேன். ஓ மை காட், ஓ மை காட், என்னால நம்பவே முடியல. நாம நினைச்சதெல்லாம் இவ்வளவு ஈஸியா முடிஞ்சிருச்சாலியா? அதிர்ஷ்ட காத்து இப்ப நம்ம பக்கம் வீசுது. பணத்துக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், இப்ப இவ்வளவு பணம் நம்ம கையில இருக்கு. பணமும் கிடைச்சிருச்சு, ஸ்கிராட்ச் மியூசிக்கும் கிடைச்சிருச்சு. அலியா, நீ வேலையா மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணி அந்த 10 கோடியை ஃபைனலைஸ் பண்ணிடு. நீ பேசுறதுக்கு முன்னாடி எதையும் யோசிச்சு பேசவே மாட்டியா தானே? பிரக்யாக்கு இந்த சீடியை பத்தி எல்லாமே தெரியும். இந்த வீட்ல என்ன நடந்தாலும் அதை பத்தின இன்ஃபர்மேஷன் எப்படியா அவளுக்கு போயிடுது. கண்டிப்பா நாளைக்கு இந்த சீடியை பத்தி அவ கேட்பா. இந்த சீடியை அவளே என்கிட்ட கொடுத்ததுனால அவளுக்கு கண்டிப்பா என் மேல சந்தேகம் வரும். அப்ப அந்த லேடிக்கு என்ன பதில் சொல்ல போற? அவ உங்ககிட்ட இந்த மியூசிக்க கேட்டானா? இத தரதா சொல்லி தானே நாம அட்வான்ஸே வாங்கியிருக்கோம். உங்களுக்கு என்ன பதில் சொல்ல போற? அவங்கள நான் சமாளிச்சுக்கிறேன். ஆனா பிரக்யாக்கு என் மேல சந்தேகம் வந்துட்டா அவளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். and I really don't want to face that. பல ப்ராப்ளம்ஸ்க்கு நடுவுல நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அவ்வளவு சுலபமா இது நம்ம கை நழுவி போக நான் விட மாட்டேன். ஓகே, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இந்த பணத்தை கொண்டு போய் லாயர் கிட்ட கொடு, அவராவது அவர் வேலையை ஆரம்பிக்கட்டும். இவ்வளவு தூரம் சொல்லி உனக்கு புத்தியே வரல தானே? இந்த பணத்தை நம்ம யாருக்கும் கொடுக்க போறதில்ல. ஒருவேளை டீல் ஓகே ஆகாம அந்த லேடி இந்த பணத்தை திரும்ப கேட்டானா நாம என்ன பண்ண முடியும் சொல்லு? அவ திருப்பி கேட்கும் போது நம்ம பணத்தை கொடுக்கலனா கண்டிப்பா எல்லாரும் முன்னாடி நம்மள போட்டு கொடுத்துருவா. அந்த ரிஸ்க நம்மளால எடுக்க முடியாது. நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கணும். அந்த டீல் சக்சஸ்ஃபுல் ஆகுற வரைக்கும் நாம இந்த பணத்தை யாருக்கும் கொடுக்கவும் முடியாது, செலவு பண்ணவும் முடியாது. Do you get that? இப்போ என்னதான் பண்ண போறோம்? அதைத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே, நீங்க என்ன தூங்கலையா? உங்களை தான் கேட்டேன், தூங்கலையா? ஏன் அப்படி பாக்குறீங்க? இல்ல, அது திடீர்னு நீ என்னை கூப்பிட்டதும் எனக்கு என் குண்டச்சி கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. சரி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். நீ எப்போ பார்த்தாலும் பணம் பணம்னு ஓடிக்கிட்டே இருக்கியே, இவ்வளவு பணத்தை வச்சு என்ன பண்ண போற? செய்யறதுக்கு எவ்வளவோ இருக்கு. பெரிய பெரிய கார்லாம் வாங்குவேன், வேர்ல்ட் டூர் கூட போவேன். தனியாவா? ஒரு பார்வையில் பூ கொடுத்தாய், ஒரு வார்த்தையில் வாழ வைத்தாய். என்னை விட்டு பிரியாம இருந்தா கூட இந்த ஆசையெல்லாம் நிறைவேறி இருக்கும். தேகத்தை மாற்றி வைத்தாய். இறகை